புகழ் அனைத்தும் ஏக இறைவன் ஒருவனுக்கே. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் ஒருவனுக்கே. ஆனால் இன்று நம்ம கிறிஸ்தவத்தில் சொல்லப்படக்கூடிய திருத்துவ கொள்கை இருக்கு இல்லையா? ஆமாம். அந்த திருத்துவ கடவுள் கொள்கை எப்போது உண்டானது, அதைத்தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். கிறிஸ்துவத்துல தான் திருத்துவம் இருக்குதுன்னு, கிறிஸ்துவ மதம் தான் திருத்துவ கொள்கையை உண்டாக்கி இருக்குன்னு கிறிஸ்துவர்கள் நம்புறாங்க. ஆமாம். ஆனால் பைபிளில் திருத்துவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. இந்த உலகத்தில் பல வகையான வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் இறைவன் படத்திலிருந்து வந்தது ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஆமாம், அந்த கொள்கை தான் இருந்திருக்கு. ஆமாம். உலகத்தில் உள்ள எல்லா சமயங்களின் அடிப்படை இறை தத்துவம் நீங்கள் சொன்னது தான். இறைவன் பூமியில் நல்லவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலம் மக்களுக்கு இறைவன் ஒருவன் என்ற தத்துவத்தை தான் எடுத்துரைத்தான். அந்த வழியில் வந்தவர் தான் நோவா அப்படிங்கிற ஒரு நல்லடியார். நோவாவுடைய காலத்துல தான் மனிதனை தெய்வமாக வணங்கக்கூடிய அந்த பழக்கம் இந்த பூமியில உண்டாச்சு. ஆமா, இவர் காலத்துல தானே பெருவெள்ளமும் வந்துச்சு. ஆமா, இவருடைய நோவாவுடைய காலத்துல பெருவெள்ளமும் வந்துச்சு. ஆமா, அந்த பெருவெள்ளத்துக்கு பிற்பாடுதான் பலவிதமான வணக்க வழிபாடுகள் ஏற்பட்டது. குறிப்பாக இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய அந்த திருத்துவம் அப்படிங்கிற அந்த 3 கடவுள் கொள்கையும் இந்த நோவாவுடைய பெருவெள்ளத்திற்கு பிற்பாடுதான் உண்டானது. நோவாவுடைய கொடு பேரன் நிம்ரோத்து தான் இந்த திருத்துவ கொள்கையை உண்டாக்குனா. ஆமா, அதாவது நோவாவின் கொள்ளு பேரன் நிம்ரோத், அவன் தான் மனிதனை தெய்வமாக வணங்கக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை உருவாக்கினான். இந்த நிம்ரோத் என்பவன் காம் வம்சத்துல வந்த முதல் அரசன். நிம்ரோத் அவனுக்கு முன் இருந்த அந்த விக்கிரக ஆராதனை முறைமையை சீர்படுத்தி நெறிப்படுத்தி அரச சமயமாக மாற்றியவன். அதாவது சூரிய சந்திர நட்சத்திரம் என்ற அந்த கடவுள் படைப்பை 3 கடவுளாக மாற்றியவனும் இவன் தான். வானசாஸ்திரம், ஜோதிடம் மற்றும் இந்த மனித பலிகள் போன்ற பல மூட நம்பிக்கைகளை உருவாக்கி அதை நிலைப்படுத்தினவன் இந்த நிம்ரோத் தான். இந்த விக்கிரக ஆராதனை முறையை அவன் உருவாக்கினதுனால நானும் கடவுள் தான் அப்படின்னு மார்த்தட்டி கொண்டான். ஆக இந்த திருத்துவம் அப்படிங்கிறது பாபிலோனில் உருவான ஒரு சூரிய வழிபாடு தான். பாபிலோனில் உருவான சூரிய வழிபாடு. ஆமா ஆமா. அதாவது இதோட அவன் நிக்கல, அவன் உருவாக்கிய அந்த விக்கிரக ஆராதனை முறைமையை ஒரு பெரிய ஒரு மையமாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு கோபுரத்தை அவன் கட்டுறான், பாபேல் கோபுரம். ஆமா, அதுக்கான வேலைகளை முன்னெடுத்தான். ஆனால் அது ஒரு வாலிபன் யார் இப்ராஹிம் அதை தட்டி கேட்கிறார். இப்படிலாம் செய்யக்கூடாது, ஆண்டவனுக்கு இணையாக மனிதர்களையோ மற்ற படைப்புகளையோ நம்ம வணங்கக்கூடாது அப்படின்னு நிம்ராத்தோட இவர் ஆபிரகாம் தட்டி கேட்கிறாரு. அவர் எதுவும் பொருட்படுத்தல. நிம்ரோத்தும் அவனுடைய தேசத்துல உள்ளவங்களும் இப்ராஹிமை கொலை செய்யத்தான் அவங்க முற்பட்டாங்க. ஆனால் இப்ராஹிம் இறைவன் புறத்திலிருந்து உதவி கிடைத்து இப்ராஹிம் காப்பாற்றப்பட்டார். ஆனால் பாபுல் கோபுரத்தை முழுமையாக கட்டி முடிக்கும் முன்பே இந்த மக்கள் எல்லாம் சிதறடிக்கப்படுறாங்க. அப்படி சிதறடிக்கப்பட்டதுனால நிம்ரோத்தினுடைய இந்த விக்கிரக வழிபாட்டு முறைமை பெரிய ஒரு வழிபாட்டு மையமாக மாறல. ஆனா அங்கங்கே சிறு சிறு வழிபாட்டு முறைகளாக மாறிடுச்சு. ஏன்னா பூமி எங்கும் சிதறி போன அந்த நிம்ரோத்தினுடைய தேசத்தார் நிம்ரோத் உருவாக்கி அந்த 3 கடவுள் கொள்கையை அடிப்படையாக வைத்துதான் அவர்கள் அவர்களுக்கு ஏற்றார் போல சிறு சிறு புதிய மதங்களை உருவாக்கி கொண்டார்கள். இப்படிதான் நிம்ரோத் உருவாக்கிய அந்த 3 கடவுள் கொள்கை பூமி எங்கும் ஆங்காங்கே பரவியது. அதே போல பாபிலோன் நகரில் அவன் உருவாக்கிய அந்த வழிபாட்டு முறை மிகவும் குன்ற தொடங்கியது. நிம்ரோத் இறந்ததுக்கு அப்புறம் அவனுடைய மனைவி அவன் உருவாக்கிய அந்த விக்கிரக வழிபாட்டு முறைமையில இன்னும் சில மாறுதல்களை செஞ்சு அதை நிலைநிறுத்துறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அதாவது நிம்ரோத் உருவாக்கிய 3 கடவுள் கொள்கையில முதலாவது இருக்கும் சூரிய கடவுளோடு நிம்ரோத் ஐக்கியமாயிட்டான் அப்படின்னு இவருடைய மனைவி சொல்லுகிறாள். அதாவது நிம்ரோத்தினுடைய தகப்பனுக்கு மறுமனையாட்டியாக இருந்த இந்த சிமிராமிஸ் அப்படிங்கிற பெண் தான் நிம்ரோத்துக்கு அப்புறம் ஆட்சியை பிடிக்க வேண்டும், ஆட்சியை பிடிக்கணும். அதுக்காகத்தான் என்ன செய்யறான், நிம்ரோத்தையே அவர் திருமணம் செய்து கொள்ளுகிறாள். ஆகவே அவள் செய்த அந்த தவறை சரிப்படுத்துறதுக்கு அவன் என்ன சொல்றான், நான் வானத்திலிருந்து வந்த ஒரு விண்ணரசி, வான தேவதை அப்படின்னு சொல்லி நிம்ரோத் உருவாக்கிய 2ஆம் கடவுளாகிய நிலவு தெய்வம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றான். நிலா தெய்வமே நான் தான், நிலவு தெய்வம் நான் தான் அப்படின்னு சொல்றான். அதனாலதான் அவன் என்ன செய்யறா, நிம்ரோத்துக்கும்
தனக்கும் பிறந்த அந்த குழந்தைக்கு தம்மூசுன்னு பெயர் சொல்லி அது நிம்ரோத் உருவாக்கிய 3ஆம் கடவுளான நட்சத்திர கடவுள்னு அவ கொண்டு வரான். அதாவது நிம்ரோத் வந்து சூரிய கடவுள், இவ வந்து நிலா கடவுள், சந்திர தேவதை, உள்ள வந்து சந்திரன். அதாவது இறைவனுடைய படைப்புகளுக்குள்ள எப்படி மனுஷன் உள்ளுக்குள்ள வரான், இறைவனுடைய படைப்புகளை வந்து மனுஷனுக்குள்ள உள்ளாக கொண்டு வரான். ஆமா, அதாவது நிம்ரோத்தை சூரிய கடவுளுக்குள்ள கொண்டு வரா, சந்திர கடவுளுக்கு பதிலாக தன்னை கொண்டு வரா, நட்சத்திரத்துக்கு பதிலாக தன்னுடைய பிள்ளையை கொண்டு வரா. இப்படித்தான் அந்த மனிதர்களை கடவுளாக வணங்கும் முறை இப்படிதான் ஆரம்பிக்குது. ஆமா, ஆரம்பம். நிம்ரோத் உருவாக்கிய திரிய கடவுள் கொள்கைக்கு பிதா, குமாரன், பரிசுத்த மாதா அப்படின்னு தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களே உறுப்பினர்களாக்கி வழிபட வைத்து விட்டால் யாரு, நிம்ரோத்தினுடைய மனைவி. அதாவது நிம்ரோத்துக்கு அப்புறம் வீழ்ச்சி அடைந்த அந்த 3 கடவுள் கொள்கை வந்து அவனுடைய மனைவியால தான் நிலைநிறுத்தப்பட்டு, ஆமா ஆமா, தேசமாக இப்படிதான் பரவுகிறது. இந்த திருத்துவங்கிற கொள்கை இப்படிதான் பரவுகிறது. நிம்ரோத் உருவாக்கிய திருத்துவ கொள்கையில சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் தான் தெய்வங்களாக இருந்துச்சு. இந்த 3 தெய்வங்கள் தான் பெரிய தெய்வங்கள் என்று நிம்ரோத் உருவாக்கினான். ஆக இதை அந்த 3 தெய்வங்களை அவன் உருவாக்குனதுனால அந்த தெய்வங்களின் தூதுவனாக தன்னை அவன் கருதி கொண்டான். அதனால தான் தன்னையும் சிறு தெய்வமாக அவன் வணங்க சொல்றான். இப்படிதான் அந்த மனிதர்களை வணங்கக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகள் இப்படிதான் உருவானது. அதாவது 3 தெய்வங்களே முதன்மை தெய்வங்கள் என்ற நிலையில தான் இருந்துச்சு. அதாவது வானளாவிய படைப்புகளை மட்டுமே நிம்ரோத் கடவுளாக உருவாக்கினா, ஆனா அவனுடைய மனைவி ஒருபடி மேலே போய் நிம்ரோத்தையும் அவளையும் தன்னுடைய பிள்ளையையும் பெருந்தெய்வங்களாக்கி பூமியில படைப்புகளாகிய மனிதர்களை கடவுளாக காட்சிப்படுத்திட்டான். படைப்புகளாகிய மனிதர்களை காட்சி. அதாவது நிம்ரோத் உருவாக்கினது வந்து படைப்புகள் தான். அந்த படைப்புகளை தான் 3 தெய்வங்களாக உருவாக்கினான். ஆனா அவனுடைய மனைவி அதுக்கு ஒருபடி மேல போய் என்ன பண்ணிட்டா, இந்த 3 பேரையும், தன் கணவனையும் தன்னையும் தன்னுடைய மகனையும் இந்த மனிதர்களையே என்ன செய்தா, பெருந்தெய்வங்களாக காட்டி அந்த மனிதர்களை வணங்கக்கூடிய அந்த முறைமைக்கு வித்திட்டதுன்னு பாத்தீங்கன்னா யாரு, நிம்ரோத்துடைய மனைவி. சித்தாந்த கொள்கையை வர்றது வந்து அந்த நிம்ரோத்துடைய மனைவியோட கொள்கை. ஆமா ஆமா. அதாவது நிம்ரோத் அவனுடைய மனைவி மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த 3 கடவுள் கொள்கை தான் நாளடைவில் அந்தந்த நிலத்துக்கு ஏற்றவாறு மாற்று வடிவத்திலே உருவாக்கப்பட்டது. அப்போ ஒவ்வொருவரும் அவங்க நிலத்திலிருந்து அந்த முன்னோர்களையும் நல்லடியார்களையும் இந்த 3 கடவுள் கொள்கையில சேர்த்து நிம்ரோத்தின் மனைவி போல அவங்களும் அழகு பார்க்க ஆரம்பித்தார்கள். ஆமா, அப்ப இந்த மனைவியில தான் வந்து இந்த குல தெய்வ வழிபாடுகள் முறை. ஆமா, இப்படிதான் எல்லா நாட்டிலும் மனிதர்கள் கடவுளாக்கப்பட்டார்கள். அதாவது ஊருக்கு ஒரு கடவுள், நாட்டுக்கு ஒரு தெய்வம் மாதிரிக்கு ஆயிடுச்சு. ஆனா 3ங்கிறது அடிப்படையா இருக்கு. ஆமா, எல்லாத்துக்கும் அடிப்படையா தான் அதை உருவாக்கணும். ஆமா ஆமா. அதாவது பல இடங்கள்ல பரவி இருந்தாலும் ஒரு சில முக்கியமான இடங்கள்ல எப்படியெல்லாம் மாற்று பெயர்ல வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். பண்டைய எகிப்து கடவுள்கள் வந்து சூரிய கடவுள், ஒசிரிஸ், ஹோரஸ், ஐசிஸ். அதாவது பண்டைய இஸ்ரவேல்ல திருத்துவம் இருந்திருக்கு என்பதற்கு பழைய ஏற்பாட்டு நூல்லையே ஆதாரம் இருக்கு. பாலு, பாகால தான் பால், தம்மூசு, அஸ்தரோத்து. இந்த திருத்துவ கடவுள்களை குறித்து கர்த்தர் எரேமியா மூலம் சொல்லக்கூடிய வசனங்கள்லயும் நம்ம திருத்துவம் அப்பவே இருந்துச்சுன்னு பார்க்க முடியும். எசேக்கியேல் 8:14 பாருங்க, என்னை கர்த்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவர், மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் நீ காண்பா என்று என்னுடைய சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குரிய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முதுகை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். அதே போல எரேமியா புத்தகத்திலே 7வது அதிகாரத்திலே 18வது வசனம், எனக்கு மனமடி உண்டாக அந்நிய தேவர்களுக்கு பான பலிகளை வார்க்கிறார்கள். அவர்கள் வானராக்கினிக்கு பணியாரங்களை சுடும்படி பிள்ளைகள் விறகு பொறுக்குகிறார்கள். பிதாக்கள்
நெருப்பு மூட்டுகிறார்கள், ஸ்திரீகள் மாப்பிசைகிறார்கள். இந்த இடத்துல வானராக்கி, இது நிம்ரோத்தினுடைய மனைவியை குறித்து இங்க சொல்லப்படுகிறது. நிம்ரோத்துடைய மனைவியா அந்த வானராக்கி? ஆமா, வானராக்கி. அது வந்து தம்மூசுங்கிறது அவங்க பிள்ளை, தம்மூஸ் அவங்க பிள்ளை. சரி சரி, அவருடைய பிள்ளை. அப்ப அவங்களை மனிதர்களை வணங்குகிறார்கள். இது அருவருப்பான விஷயம் அப்படின்னு கர்த்தர் இங்க எரேமியா மூலம் சொல்லுகிறார். எசேக்கியேல்ல நிம்ரோத்தினுடைய மகன் 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 தம்மூசை பற்றி சொல்லப்படுகிறது. எரேமியாவில் நிம்ரோத்தினுடைய மனைவியை பற்றி. அப்போ இவர்கள்லாம் இந்த மனிதர்கள் தெய்வமாக அந்த காலத்திலும் வணங்கினார்கள் என்பதற்கு இங்கே ஆதாரமாக இருக்கிறது. ஆமா. இதே போல கிரேக்க திருத்துவம், கிரேக்கத்துல திருத்துவம் வந்து ஜிஎஸ், கேடிஸ், பொசைடன் அப்படிங்கிற மாதிரிக்கு திருத்துவ வழிபாட்டில் இருந்தார்கள். ரோமர்களுடைய திருத்துவ கடவுள் வந்து யாருன்னா ஜூபிட்டர், மார்ஸ், குயிரினஸ் அப்படிங்கிற திருத்துவம். ஸோ இந்த திருத்துவ கடவுள் கொள்கை அப்படிங்கிறது ரோமர்கள் காலத்திலும் இருந்தது என்பதற்கு நம்ம புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே பார்க்க முடியும். அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 14வது அதிகாரத்துல பாருங்க, 11. பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷரூபம் எடுத்து தம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனிய பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை யூப்பித்தார் என்றும், பவுல் பிரசங்கத்தை நடத்தினவன் ஆனபடியினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூப்பித்தாருடைய கோவில் பூசாசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோடு கூட அவர்களுக்கு பலியிட மனதா இருந்தான். ரோமர்களுடைய காலத்திலும் திருத்துவம் இருந்திருக்கிறது. இப்ப நம்ம பார்த்தது கம்மிதான். இதே போல உலக அளவில் பார்த்தீங்கன்னா 3 கடவுள் கொள்கை அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் பரவிதான் இருக்கிறது. அந்த இடத்துக்கு தகுந்தபடி மாறி இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னது போல இந்த திரியேக கடவுள் கொள்கை, திருத்துவ கடவுள் கொள்கை என்பது கிரேக்கத்திலையும் ரோமருடைய உலகத்திலையும் நன்றாக பரவி இருந்தது. அந்த கிரேக்க தத்துவத்தின் அடிப்படையை நன்கு உணர்ந்த பவுல் அவற்றை மையமாக வைத்துதான் இந்த கிறிஸ்தவத்தை உருவாக்கி இருக்கிறார். நிம்ரோத்து உருவாக்கிய 3 கடவுள் கொள்கை இருக்கு இல்லையா, அதை மறைமுகமாகவும், நிம்ரோத்துடைய மனைவி உருவாக்கிய அந்த மனிதனை கடவுளாக வணங்கும் முறை இருக்கு இல்லையா, அதை நேரடியாகவும் பவுல் வந்து கிறிஸ்தவத்துல உருவாக்கி இருக்கிறார். கிறிஸ்தவத்தின் அடிப்படையே நம்பிக்கை எது? மனிதனை கடவுளாக வணங்குறது தானே. எதத்துல பவுல் உருவாக்கி இருக்கிறாரு? அதாவது இயேசு என்ற மனிதரை கிறிஸ்தவர்கள் கடவுளாக வணங்குவதற்கு அடித்தளம் இட்டவரே யாரு? பவுல் தான். இந்த பவுல் கிரேக்க தத்துவத்தை அடிப்படையாக கொண்டுதான் மறைமுகமாக இந்த திரியேக கொள்கையை உருவாக்கணும். ஆனா அந்த கான்ஸ்டன்டைன் யாரு? இந்த ரோம மன்னன் வந்து ரோம தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு வெளிப்படையாக அதை என்ன செய்யறான்? பிரகடனப்படுத்துறான். ரோம தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு பிரகடனப்படுத்தணும். அரசை பிரகடனப்படுத்தினாலும் அதை மக்களும் அதை வந்து ஏற்றுக்கொள்ளணும். ஆமா, ஏன்னா அரசே அதை செயல்படுத்தும் போது மக்கள் ஏற்றுக்கொள்ளத்தான். ஆமா, ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்படித்தான் அந்த திருத்துவ கொள்கை உருவானது. அதாவது நிம்ரோத்து அவனுடைய மனைவியால் கடவுளுக்கு விரோதமாக உருவான இந்த திரியேக கடவுள் வழிபாட்டு முறை வந்து ஆங்காங்கே பரவி கிரேக்க ரோம கடவுள் வழிபாட்டுகள் முறைமைகள் புகுந்து பவுல் அவர்களால் கிறிஸ்தவத்திலே மறைமுகமாக உருவாகி கான்ஸ்டன்டைன் என்ற மன்னனால் கிறிஸ்தவத்தில் நிலைநிறுத்தப்பட்டது. இப்படிதான் இந்த திருத்துவ கொள்கை உருவானது. கான்ஸ்டன்டைன் மூலமாக அந்த நடைபெற்ற அந்த கவுன்சில் ஆஃப் நிசியாவில் திருத்துவத்துக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கப்படவில்லை. பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கப்பட்டது போலதான் இருக்கு. ஆமா, பிரச்சனைக்கு என்னன்னா அந்த ஜனங்கள், அந்த மக்கள் வந்து இயேசு கிறிஸ்து அவருடைய காலத்தில் வந்து அவருடைய இயேசு கிறிஸ்துடைய போதனை கேட்ட அவருடைய சீடர்களும் அவருடைய ஃபாலோவர்ஸும் இருந்திருக்காங்க. ஆமா. அப்ப அவர்களுடைய மத்தியில வந்து ஒரு ஓரிரை கொள்கைக்கு போயெல்லாம் திருத்துவ கொள்கையை கொண்டு போகும்பொழுது அங்கே வந்து ஒரு குழப்பம் குளர்ச்சியெல்லாம் உண்டாகும் போது, அப்போ மன்னர்கள் மத்தியில் வந்து அது என்னதுன்னா ஒரு குழப்பத்தை உண்டாகும் போது அதற்கு ஒரு தீர்வை கொடுக்கணும். அந்த மக்களுடைய புரட்சியவும் அவர்களுடைய சந்தேகங்களுக்கும் மன்னனா அறிவிக்கான். ஆமா ஆமா ஆமா, ஒரு தீர்வு கொடுக்குறான். மன்னனா விளக்கம் கொடுக்கப்படலை, ஒரு தீர்வு கொடுக்குறான்.
அவன் மெஜாரிட்டியா இருந்துச்சுனால அவன் சைட்ல என்ன ஆகுது, மன்னன் இறை தீர்ப்பு கொடுத்தா அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அது வந்து மன்னருடைய ஆட்சி தானே, ஜனநாயக ஆட்சி கிடையாது. அதனால ஏற்றுக்கொண்டார்கள், மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆமா. அப்ப அத நிசியா கவுன்சில் ஆஃப் நிசியா மூலம் திருத்துவத்துக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கப்படல. அந்த பிரச்சனைக்கு தீர்வு, அது பிரச்சனைக்கு தீர்வாக தான் அப்படி இருந்துச்சு. இப்படிதான் கிறிஸ்தவத்துல திரியேக கடவுள் கொள்கை உருவாகி இருக்கு. ஆமா, இப்படிதான் உருவானது. ஆனா இன்னைக்கும் பார்க்க முடிவுக்கு வந்திருக்கா? இன்னைக்கும் முடியலையே. இன்னைய வரைக்கும் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவத்துல கடவுள் யாருங்கிறதுல குழப்பம் இன்னும் இருக்கிறது. திருத்துவத்தை ஆதரிக்கிறவங்களும் இருக்கிறார்கள், திருத்துவம் இல்லை என்று சொல்லுகிறவர்களும் அவர்களுக்குள்ளே இருக்கிறார்கள். இன்றைக்கும் இருக்கிறார்கள். இன்னை வரைக்கும் அந்த இன்னை வரைக்கும் அந்த குழப்பத்திற்கு விளக்கம் கொடுக்கக்கூடியவர்களும் இல்லை. முடிவுக்கு வரவே இல்லை. அந்த குழப்பத்திற்கு முடிவு இன்னும் ஏற்படலை. இன்னும் கிறிஸ்தவர்கள் குழப்பத்தில் தான் இருக்கிறார்கள். திரியேக கடவுள் கொள்கைக்கும் ஒன்றான மெய் தேவன் கடவுள் கொள்கைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இல்லையா? கர்த்தர் என்றும் தனித்தவர். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் உள்ள சமுத்திரத்திலும் எங்கும் கர்த்தருக்கு இணையாக யாருமே இல்லை. அவருடைய சத்துவத்திலும் மகத்துவத்திலும் அவருக்கு கூட்டு யாரும் இல்லை. அவர் ஒருவரே கர்த்தர். அவருக்கு முந்தினவரும் யாரும் கிடையாது, அவருக்கு பிந்தினவர் யாரும் இல்லை. அவர் ஒருவரே கர்த்தர். அவருக்கு வலது பாரசத்தில் யாரும் கிடையாது, இடது பாரசத்துல யாரும் கிடையாது. அவர் ஒருவரே கர்த்தர். அவருக்கு இணையாகவும் யாரும் கிடையாது, அவருக்கு துணையாகவும் யாரும் கிடையாது. அவர் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர் அவதாரம் எடுப்பவரும் கிடையாது. கர்த்தர் தனித்தவர். அவர் மூன்றாகவும் இருக்கவில்லை, ஐந்தாகவும் இருக்கவில்லை. அவர் திரியேக தேவனாக இருக்கிறார் என்று சொல்வது மனித கற்பனை தானே தவிர அது தேவனுக்கு விரோதமான கற்பனை. ஆமாம், நிச்சயமாக இந்த திரியேக கொள்கை மனிதனால் உருவாக்கப்பட்ட கொள்கை தான். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆமாம், இயேசு இரட்சகராக இருந்தாலும் அவர் தேவனுக்கு சமமானவர் இல்லை அப்படிங்கிற குழப்பத்தை சரி செய்யறதுக்கு தான் இந்த கான்ஸ்டன்டைன் மூலம் இயேசுவும் தேவனுக்கு சமமானவர் அப்படிங்கிற திரியேக கடவுள் கொள்கையே உள்ள வந்துச்சு. ஆனா இன்றளவும் கிறிஸ்தவர்கள் குழப்பத்தில் தான் இருக்கிறார்கள். அந்த குழப்பம் நீங்கின பாடு இல்லை, இன்று வரை நீங்கின பாடு இல்லை. ஆமா, இல்லை, நிச்சயமா தேவன் மூன்றாகத்தான் இருக்கிறார்னு சிலர் சொல்றாங்க. இல்லை, அவர் ஒருவர் தான். மூன்று தன்மை இருக்கிறார். முட்டை ஒன்று தான், ஆனால் அது உள்ளே இருக்கும் தன்மை மூன்று அல்லவா? ஓடு, வெள்ளைக்கரு, மஞ்சள் கரு என்று 3 பரிமாணத்தில் அல்லவா முட்டை இருக்கிறது. அதுபோல தான் தேவனும் இருக்கிறார் என்றும் சிலர் சொல்லுகிறாங்க. ஆனால் இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க? மூவரில் ஒருவர், ஒருவரில் மூவர் என்றும் சொல்றாங்க. இன்னும் சிலர் 3 தெய்வம் என்ற கோட்பாடு கிடையாது. இயேசு நமக்கு அப்பா என்றால் பிதா என்ன தாத்தாவா? ஆகவே 3 கடவுள் கொள்கை இல்லை, ஒரே தேவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, 2 தெய்வங்கள் தான். இயேசுவும் பிதாவும் தான். பரிசுத்தாவி என்பது கிறிஸ்துவின் ஆவி. ஆமா, இயேசுவும் பிதாவும் தான். பரிசுத்தாவி என்பது கிறிஸ்துவின் ஆவி அப்படின்னு சொல்றாங்க. இப்படி திருத்துவத்தை நம்பக்கூடியவர்களும் அதை நம்பாதவர்களும் மாறி மாறி இப்படி விவாதங்களையும் கருத்துக்களையும் இன்றளவும் செய்து கொண்டிருப்பதை நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். இப்படிப்பட்ட குழப்பங்களும் சந்தேகங்களும் வர காரணம் யாருன்னா யாரு? அடிப்படை காரணமே பவுல் தான். பவுல் தான் இயேசுவை பற்றி ஒரே ஒரு நிலைப்பாட்டில் சொல்லாததுதான் முக்கிய காரணமாக இருக்கிறது. ஏன்னா பவுல் இயேசுவை அவருடைய கடிதங்கள்ல பல விதங்கள்ல சொல்லியிருக்கிறார். இயேசுவை இரட்சகர்னு சொல்றாரு, தேவகுமாரன்னு சொல்லுகிறார். பவுல் இயேசுவை தேவன் என்றும் சொல்றாரு, தேவனுக்கு அடிமைன்னு சொல்றாரு, நமக்கு இயேசு அப்பா என்றும் நாம் அவருடைய பிள்ளைகள்னு சொல்றாரு. அது மட்டும் அவர் சொல்றாரு, இயேசு நமக்கு அண்ணனாக்கி அவருடைய பங்காளின்னு நம்மளை சொல்றாரு. இயேசு நமக்காக பலியான தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்றாரு. அந்த ஆட்டை பலியிட்ட பிரதான ஆசிரியன் யார் என்று கேட்டால் அதுவும் இயேசுதான் அப்படிங்கிறாரு பவுல். இப்படி பவுல் இயேசு கிறிஸ்துவை பற்றி பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருப்பதனால ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை எடுத்துக்கொள்ளுகிறார்கள். அவர் எடுத்துக்கொண்ட கருத்தை சரியானது என நம்புறதுனாலதான் இப்படிப்பட்ட குழப்பங்களும் சந்தேகங்களும் ஆரம்பத்தில் ஏற்பட்டு இருக்கிறது. இவங்கள்ட்ட அடிப்படை கொள்கையான வழிபாட்டு முறையில மட்டுமா இவர்கிட்ட குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லா முறைகளையும் இவர்கள்ட்ட குழப்பமும் இருக்கு. ஆமா, ஓய்வு நாள் பற்றிய குழப்பம். ஓய்வு நாள் நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற குழப்பத்துல சில பேர் இருக்கிறாங்க. தேவையில்லை அப்படின்னு சொல்லுகிறவர்களும் இருக்கிறாங்க.
ஞானஸ்தானம் பற்றிய குழப்பம் இருக்கு, தசம பாகத்திலையும் குழப்பம்தான். பழைய ஏற்பாடு வேண்டாம் என்று சொல்பவர்களும் இருக்கிறாங்க, இல்லை பழைய ஏற்பாடு வேண்டும் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க, அதுலயும் அந்த விஷயத்திலயும் குழப்பம்தான். விருப்பம் வேணுமா வேணும்னு சொல்ற கொள்கை இருக்கு, வேணான்ற கொள்கை. நாம இப்படி பட்டியல் போட்டோம்னா போயிட்டே தான் இருக்கும், பட்டியல் நீண்டுகிட்டே இருக்கும். சுருக்கமா சொன்னா இன்றளவும் கிறிஸ்தவ இறையியல்ல எல்லாமே குழப்பம்தான். இவ்வளவு என்ன கிறிஸ்துவ இறையிலே குழப்பம்தான், குழப்பமா தானே இருக்கு. நிச்சயமா கிறிஸ்தவ இறையிலே குழப்பம்தான். ஏன்னா இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கிறிஸ்தவ நம்பிக்கை ஏற்றுக்கொண்ட ஒரு போதகர் கிறிஸ்தவத்தை சாராத ஒரு 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 இந்து பெண்ணை விபச்சாரம் செஞ்சுட்டாருன்னு வச்சுக்காங்களேன். கிறிஸ்தவ நம்பிக்கையின்படி நியாய தீர்ப்பு நாளில் அதன் விளைவு என்ன? இதை கிறிஸ்தவர்கள் எப்படி சொல்லுவாங்க? கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்ளாததுனால அந்த பாதிக்கப்பட்ட பெண் நரகம் போவாளா சொர்க்கம் போவாளா? கிறிஸ்தவ நம்பிக்கையின்படி அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து நரகம் போவா. ஆனால் தவறே செய்தால் கூட அந்த போதகர் வந்து கிறிஸ்தவ மத நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டா அவர் எங்கே போவார்? நம்பிக்கை ஏற்றுக்கொண்டு அவர் சொர்க்கம் போயிடுவார். ஆமாம், அவர் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் எந்த பாவத்தையும் சொல்லிட்டாலும் இயேசு நமக்காக பரிகாரி ஆயிட்டாரு, அதனால நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டாரு. அந்த நம்பிக்கையின்படி அவர் சொர்க்கம் பரலோகம் போயிடுவாங்களாம். ஆமாம் ஆமாம். இது எப்படி இருக்கு பாருங்க, கிறிஸ்தவ ரட்சிப்பு கொள்கை எப்படி இருக்கு? ஒரு பகுத்தறிவுக்கு ஏற்புடையதா இருக்கா? கேலிக்குத்ததான கொள்கையா இருக்குது. ஆமா. அப்ப பகுத்தறிவு கொண்டு சிந்திக்கிற எந்த மனிதனாலும் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்படி எல்லா கருத்துக்கள்லையும் கிறிஸ்தவம் வந்து குழப்பமா தான் இருக்கு. இந்த குழப்பம் நியாய தீர்ப்பு வரை தீரவே தீராதுதான். இந்த எல்லா குழப்பத்திற்கும் தீர்வாக இறக்கப்பட்டதா திருக்குரான் அப்படிங்கிறத ஞானம் உள்ளவர்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா இதை போல மற்றொரு ஆய்வுடன் மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நேரான பாதையில் வழி நடத்துவாராக. ஆமீன். ஆமீன்.